ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். எல்லா தாய்மார்களுக்கும் தாயை போல் அன்பும் அரவணைப்பும் கொடுக்கும் பெண்களுக்கும் இனிய அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. தாயானவள் தன்னலம் பார்க்காம குடும்பத்துக்கு உழைச்சு கொண்டே இருப்பவள் தான். நமக்காக இரவும் பகலும் உழைக்கும் அம்மாவுக்கு நம்ம தினந்தோறும் விழா எடுக்கலாம். ஆனா அது நடைமுறையில நடப்பதில்லைங்கிறது தான் உண்மை. தாயாரை போற்றவும் கௌரவிக்கவும் மகிழ்விக்கவும் ஒரு நாளை சில நாடுகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுதான் அன்னையர் தினம். இங்க கனடாவில் அன்னையர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது. இந்த வருஷம் அது மே 9 வருது. பொதுவா மதர்ஸ் டே கிஃப்டா ஃப்ளவர்ஸ் சாக்லேட்ஸ் கொடுப்பது வழக்கம். ஆனா உங்க அம்மாவை மகிழ்விக்க உங்க கையால ஒரு அருமையான எளிமையான இந்த கேக்கை செஞ்சு கொடுங்க. ஒரே பவுல்ல நிமிஷத்துல மிக்ஸ் செஞ்சு பேக் பண்ற இந்த ஆல்மண்ட் கேக் ரொம்ப சுவையா அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அளவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அதாவது மைதா, அப்புறம் ஆல்மண்ட் ஃப்ளவர். ஆல்மண்ட் ஃப்ளவர்னா என்ன, எப்படி இருக்கும், அது இல்லைன்னா எப்படி வீட்டில் செய்யணுங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்மண்ட் குக்கி ரெசிபி லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முட்டை, பேக்கிங் பவுடர், உப்பு, ஸ்லைஸ்ட் ஆல்மண்ட்ஸ், அப்புறம் சர்க்கரை. கேக்கை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கடைசி பொடி பண்ண சர்க்கரை தேவை. கெட்டியான புளிப்பில்லாத தயிர் இல்லைன்னா கிரீக் யோகர்ட், அப்புறம் எண்ணெய், வனிலா எக்ஸ்ட்ராக்ட், ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட். முதல்ல அவனை 350 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட், அதாவது 175 டிகிரிஸ் சென்டிகிரேட்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 9 இன்ச் கேக் பேனை கிரீஸ் பண்ணி ஃப்ளவர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்ததுன்னா அதை கூட கீழே போட்டுட்டு நீங்கள் கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா கூட ஓகே, நீங்கள் கிரீஸ் பண்ணி ஃப்ளவர் பண்ணாலே போதுமானது. இப்போ நம்ம கேக்கை தயார் பண்ணலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அதாவது மைதா மாவு, பேக்கிங் பவுடர், உப்பு சலிச்சிட்டு அதோட ஆல்மண்ட் ஃப்ளவரும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்தது முட்டையை நம்ம உடைச்சு தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் எண்ணெய் விட்டுட்டு அதோட நம்ம சர்க்கரையை சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட முட்டை, வனிலா எக்ஸ்ட்ராக்ட், ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து விஸ்கால நல்லா அடிச்சு விடுங்க. அப்புறம் நம்ம தயிரையும் சேர்த்து நல்லா அடிச்சு விட்டுக்கலாம். தயிர் திட்டு திட்டா இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கம்பைன் பண்ணுற மாதிரி நீங்கள் அடிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் தயார் செய்த மாவு கலவையை போட்டு ஒன்று சேர கட்டி தட்டாமல் கலந்து விடுங்க. எல்லா கேக்குக்கும் மாதிரி வெட் இன்க்ரீடியன்ஸோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்கும் போது நம்ம ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணால் போதும், ரொம்ப அடித்து விட வேண்டாம், ஜஸ்ட் கலந்து விட்டால் போதும். கம்பைன் பண்ண மாவை நம்ம கேக் பேனுக்கு இப்போது மாற்றிடலாம். கேக் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம கேக் பேனை 2 தட்டு தட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லைஸ்ட் ஆல்மண்ட்ஸை இனி கேக் மேலே எல்லா பக்கமும் நம்ம தூவி விட்டுக்கலாம். ஆல்மண்ட்ஸை எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டு அப்புறம் நம்ம ப்ரீஹீட்டட் அவனில் ஒரு 35 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். ஒரு 35 மினிட்ஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா ஃபாயில் போட்டு நம்ம டென்ட் மாதிரி வச்சுக்கலாம். அப்போ மேலே வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகாது. இந்த மாதிரி வச்சு விடுங்க. அரௌண்ட் 35 மினிட்ஸில் நான் அந்த ஃபாயிலில் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் ஆன உடனே நான் ஒரு டூத்பிக்கால் செக் பண்ணி பார்த்தேன். நடுவில் அது குக் ஆகிருந்துச்சு. இப்போ நம்ம கேக்கை எடுத்துடலாம். கேக்கை பார்க்கவே கோல்டன் ப்ரௌனாக அழகாக இருக்குது பாருங்கள். கிச்சனில் நல்ல ஆல்மண்டோட நறுமணம் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் வயர் ரேக்கில் நம்ம கேக்கை கூல் பண்ண விட்டுடலாம். இந்த கேக்குக்கு ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேன் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். கேக்கை ரிமூவ் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ கேக் ரிங்கை ரிமூவ் பண்ணி நம்ம கேக்கை நல்லா கூல் பண்ணி எடுக்கலாம். கேக்கோட பேஸையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்கை நல்லா கூல் செய்த பிறகு நம்ம பவுடர்ட் சுகர், அதாவது பொடி பண்ண சர்க்கரையை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சு பண்ணால் யூனிஃபார்மாக வரும்.
கேக்கை கூலிங் ரேக்லேயே வச்சுட்டு அடியில் ஒரு தட்டு வச்சு இதை பண்ணுங்க. சான்ஸே இல்லைங்க, இந்த கேக்கோட டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ஆல்மண்ட் ஃப்ளவர் சேர்த்ததுனால கேக் மாய்ஸ்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டெக்ஸ்டரும் கொடுத்தது. இந்த மதர்ஸ் டேக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஆல்மண்ட் கேக்கை செஞ்சு உங்கள் அம்மாவுக்கு கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே எவ்ரி ஒன்.